வணக்கம். 10ஆம் வகுப்பு தமிழ் இயல் 3 ஒரு மதிப்பெண் வினாக்கள். வாழை இலை விருந்து விழாவை எந்த நாடு ஆண்டுதோறும் நடத்தி வருகிறது? விடை: அமெரிக்கா. "அல்லில் ஆயினும் விருந்துவரின் உவக்கும்" என்று கூறும் நூல் நற்றிணை. "விருந்தே புதுமை" என்று கூறியவர்? விடை: தொல்காப்பியர். விருந்தினர் வந்தால் தன் கருங்கோட்டு சீறியாழை பணயம் வைத்து விருந்தளித்ததைக் கூறும் நூல் புறநானூறு. "மருந்தே ஆயினும் விருந்தோடு உண்" என்று கூறியவர்? விடை: ஔவையார். வெற்றி வேட்கை நூலின் மற்றொரு பெயர்? விடை: நறுந்தொகை. அருகுற என்பதனுடைய பொருள்? விடை: அருகில். நைடதம் என்ற நூலின் ஆசிரியர்? விடை: அதிவீர ராமபாண்டியர். நன்மொழி இலக்கண குறிப்பு? விடை: பண்புத்தொகை. ஆரி என்பதனுடைய பொருள்? விடை: அருமை. அசையி இதில் பயின்று வரும் அளபடை? விடை: சொல்லிசை அளபடை. கூத்தராற்றுப்படையினுடைய மற்றொரு பெயர்? விடை: மலைபடுகடாம். படுகர் என்பதனுடைய பொருள்? விடை: பள்ளம். கூத்தராற்றுப்படை எத்தனை அடிகளை கொண்டுள்ளது? விடை: 583. கரிசல் மண்ணின் படைப்புகளில் முதன்மையானவர்? உ. அழகிரி. மகுளி என்னும் வட்டார வழக்கு சொல்லினுடைய பொருள்? சோற்றுக்கஞ்சி. கோபுலபுரத்து கிராமம் நூலினுடைய ஆசிரியர்? கி. ராஜநாராயணன். தொகாநிலை தொடர்களினுடைய வகைகள்? விடை: 9. காசிகண்டம் என்பது? விடை: காசி நகரத்தினுடைய பெருமையை பாடும் நூல். சிலம்பு அடைத்திருந்த பாக்கம் ஏது என்னும் அடியில் பாக்கம் என்பது? விடை: சிற்றூர். அறிஞரது நூல் அறிஞருக்கு நூல் சொற்றொடர்களுடைய வேறுபடுத்த காரணமாக அமைவது? விடை: வேற்றுமை உறுப்பு. ஆன்சியன்ட் லிட்ரேச்சர் என்பதனுடைய கலைச்சொல்? பண்டைய இலக்கியம். கிளாசிக்கல் லிட்டரேச்சர் என்பதனுடைய கலைச்சொல்? செவ்வியல் இலக்கியம். 6ஆம் திணை நூலினுடைய ஆசிரியர்? சிவராமன். திருக்குறள் அமைந்துள்ள இயல்களினுடைய எண்ணிக்கை? 9. எதனை உயிரினும் மேலானதாக பேணி காக்க வேண்டும்? விடை: ஒழுக்கம். வேல் போன்ற ஆயுதங்களை காட்டி வழிப்பறி செய்வதற்கு நிகரானது? விடை: வரி விதிப்பது. கண்களினுடைய பயன்? விடை: இரக்கம். யாருக்கு இவ்வுலகம் உரிமை உடையது? விடை: இரக்கம் காட்டுபவர். உயர்ந்த நிலையை அடைவதற்கு எப்பண்பு வேண்டும்? விடை: விடாமுயற்சி. ஒருவருக்கு வறுமை தருவது எது? விடை: முயற்சியின்மை. வரகரிசி சோறும் வழுதுணைக்காய் வாட்டும் புளித்த மோரும் என்ற அடிகள் இடம்பெற்ற நூல்? விடை: கொன்றை வேந்தன். செப்பல் இலக்கண குறிப்பு? விடை: தொல்காப்பியம். தொழில்பெயர். கொற்கையின் அரசராக இருந்தவர்? விடை: அதிவீர ராமபாண்டியர். காசிகாண்டம் நூலினுடைய ஆசிரியர்? விடை: அதிவீர ராமபாண்டியர். சீவலமாறன் என்ற பட்டப்பெயருக்கு உரியவர்? விடை: அதிவீர ராமபாண்டியர். திருக்கருவை அந்தாதி நூலுடைய ஆசிரியர்? விடை: அதிவீர ராமபாண்டியர். நன்னன் என்னும் மன்னனை பாட்டுடை தலைவனாக கொண்டது? கூத்தராற்றுப்படை. மலையில் எழும் ஓசைகளைக் கொண்டு பாடப்பட்ட நூல்? கூத்தராற்றுப்படை. வேவே என்னும் சொல்லினுடைய பொருள்? விடை: வெந்தது. அழுக்கம் என்னும் சொல்லின் வட்டார வழக்குச் சொல்? அழுத்தம். கரிசல் இலக்கியத்தை நிலைநிறுத்தியவர்? விடை: கி. ராஜநாராயணன். கரிசல் வட்டார சொல்லகராதியை உருவாக்கியவர்? விடை: கி. ராஜநாராயணன். முற்றுப்பெறாத வினை பெயர்ச்சொல்லைக் கொண்டு முடிவது? பெயரெச்சத் தொடர். நண்பா எழுது என்பது எவ்வகை தொடர்? விடை: விளித்தொடர். மலைபடுகடாம் நூலினுடைய ஆசிரியர்? விடை: பெருங்குன்றூர் பெருங்கௌசிகனார். கரிசல் இலக்கிய பரம்பரையின் இன்றைய எழுத்தாளர்கள்? மேற்கூறிய அனைவரும். கோபுலபுரத்து மக்கள் புதினம் சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஆண்டு? விடை: 1991.
ஆள் என்பது எத்தனையாவது வேற்றுமை உறுப்பு? விடை 3வது வேற்றுமை உறுப்பு. ஒரே சொல் 2 அல்லது 3 முறை வருவது? விடை அடுக்குத்தொடர். நன்றி.